பாந்தவர்களே, இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறது. வாகனங்கள் அதிகமாகி போனது. அதே நேரத்திலே பலவிதமான நிலையிலே மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு கொடுக்கிறவர் ஒருவரே. உனக்கு முன்பாக நான் செல்வேன் சொல்லுகிறார். நீ போகும்போதும் காப்பேன், வரும்போதும் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக நம்முடைய மக்கள் ஆண்டவர் பாதுகாக்கணும். எந்தெந்த பிள்ளைகளை எல்லாம் ஜெபம் செய்துவிட்டு பயணத்தை துவங்குகிறார்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் தானே பாதுகாக்கணும் இல்லையா? அவர்களை தானே பாதுகாக்கணும். சில வேளைகளை பார்க்கிற பொழுது சில வீடுகளிலே பல நிலை உண்டாகிறது. ஏதோ பில்லி சூன்யம் மந்திரம் பண்ணுகிற ஒரு நிலை இருக்கிறது. எதிரிகள் இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? ஆனாலும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அடுக்கிறவர். எனவே இந்த வேளையிலே தனிப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாப்புக்குள் ஒப்புக்கொடுக்கலாம். அவருடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கலாம். அவர் செய்கிற தொழிலை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே அங்கே இரத்த கோட்டைக்குள் இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். யோபுக்கு சொன்னார், அவரை வேலி போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று. அதே போல பாதுகாக்க இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தானே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். போற்றுகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்மை நிறைந்தவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். வல்லவரே ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு என்ன யாவையும் செய்து முடிப்பவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம், ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வல்லமுள்ள தகப்பனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை காத்து வழி நடத்துகிறவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை எல்லாம் உமது உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற சுவாமி. எங்கள் செயல்களை எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற சுவாமி. எங்கள் வழி பயணங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற சுவாமி. அப்பா, இந்த நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீரே எங்களை பாதுகாப்பாய் வாழச் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலுமே அப்பா தகப்பனை எங்களை பாதுகாப்பாய் வாழ நீர் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா தகப்பனை வழி பயணங்களிலே பயணத்துக்கு ஆயத்தமாய் அப்பா வெளியிடங்களிலே செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களிலே ஒப்புடுக்கிற சுவாமி. அவர்களுடைய வழி பயணங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களோடு நீர் தங்கும் ஆண்டவரே ஏசப்பா. அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா துன்பங்கள் நெருக்கடியிலிருந்து நீரை பாதுகாத்தருள்வீராக ஆண்டவரை ஒப்புடுக்கிறோம் ஏசப்பா. நன்றி நன்றி. குடும்பங்களிலே ஆண்டவரே ஏசப்பா பல்வேறு பிரச்சனைகளால் ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் குடும்பங்களிலே கடந்து வாங்க ஆண்டவரை. துன்பங்களிலே அப்பா தகப்பனை வேதனைகளிலே தனிமைப்பட்ட நிலைகளிலே ஆண்டவரை உணர்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கடங்களிலே ஒப்புடுக்கிற சுவாமி. நீரே ஆண்டவர் மெசியாவுமா இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரச் செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அவர்கள் தனிமையில் விடப்பட்ட நிலைகளிலே ஆண்டவரே பாதுகாப்பில்லாமல் தனக்கு யாரும் இல்லையே என்று அப்பா அங்கலாய்த்தப்பா தனிமையிலே விடப்படுகின்ற நிலைகளிலே நீரே ஆண்டவர் மெசியாவுமா இருக்கிறீர் என்கிற ஆர்வத்தை அப்பா தகப்பனை நம்பிக்கையை அவர் உள்ளத்திலே பதித்தருளுங்க ஆண்டவரே. மெய்யான கடவுளே ஏசப்பா, நீரே எங்களுக்காக சிலுவையிலே மறித்து ஆண்டவரே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நம்பிக்கையப்பா பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலுமே தந்தருளுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒப்பொடுக்கிற நன்றி செலுத்துகிற சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா தகப்பனை நீரே அறிந்தவராயிருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளிலுமே ஆண்டவரே நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. அப்பா நானும் உங்கள் உள்ளங்களை எல்லாம் அறிந்து வைத்துள்ளேன் அப்பா. மனிதனோ எண்ணங்களை எண்ணலாம் எல்லாவற்றுக்கும் முடிவு கூறுகிறவராக இருக்கிறீர் சுவாமி. பல்வேறு விதமான பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே ஏசப்பா என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலுமே நீர் பேசுகிற கடவுளாக இருக்கிறீர் சுவாமி. நன்றி ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. பல்வேறு துன்பங்களிலும் துயரங்களிலும் அப்பா வேலைவாய்ப்பற்ற நிலைகளிலுமே ஆண்டவரே ஏசப்பா நோய்வாய்ப்பட்ட நிலைகளிலுமே ஆண்டவரே ஏசப்பா நீரே கடந்து வாங்க ஆண்டவரே. ஆறுதல் தருகிறவராய் வாங்க ஆண்டவரே ஏசப்பா. அவர்களை நீர் நேசிக்கிறவராய் இருக்கிறீர் என்று உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. அவர்கள் மனதுக்கு அமைதி ஏற்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே ஏசப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே ஏசப்பா. வயதானவர்களுக்கு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே ஏசப்பா. தன்னை தனிமையில் விடப்பட்ட நிலையை உணர்ந்த அப்பா தகப்பனை
மன வலிக்கு உண்டாகின்ற ஒவ்வொரு வயதானவர்களையும் இந்த கரங்களிலே ஒப்படுக்கிறோம் ஏசப்பா. நீர் அவர்களை பாதுகாத்தருளுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஸ்துதிக்கிறோம் போற்றுகிறோம் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை உமது கரங்களிலே ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சூழ்நிலைகள் பலவீனங்களை உமது கரங்களிலே ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. கடந்து வாங்க ஆண்டவரே. உமது வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஒப்படுக்கிறோம். ஹல்லேலூயா 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 இயேசுவே. ஒப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றும். அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். அவருடைய நில புலங்கள் மீது, வீடுகள் மீது இரத்த பொடியட்டும். அந்த வீட்டுக்கு இரத்த கோட்டைகளாய், அவர்களுக்கு இரத்த கோட்டைகளாய் இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்படியே செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். ஆமீன் ஆமீன்.